நீங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் சாக்கடைக்குள்ள தவறி விழுந்துட்டீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ட்ரோ தகவல் எபிசோட் 26. ஸோ நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தவறுதலா அண்டர் கிரவுண்ட் சீவேஜ்குள்ள நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைப்பீங்க அங்கிருந்து நீங்க ஹெல்ப்பை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால வெளியே கண்டிப்பா கேட்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க சுத்தி முத்தி பார்த்து எங்கேயாவது வெளிச்சம் இருக்கான்னு பாருங்க. அப்படி வெளிச்சம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஏறி போறதுக்கு படி இருக்கும். ஸோ அது கண்டிப்பா ஒரு மேன் ஹோலுக்கு தான் கூட்டு போகும். சப்போஸ் அதுவும் உங்களால முடியல அப்படின்னாக்கா தண்ணியோட டைரக்ஷன் எந்த பக்கம் போகுது அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா நடந்து போனீங்க அப்படின்னாக்கா அங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அங்க விஷவாயு கம்மியா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப நேரம் உயிரோட இருக்கிறதுக்கான இடம் அங்க இருக்கும். அதுக்கப்புறமா உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி தண்ணி உள்ள வர பைப்பா பார்த்து ஏதாவது ஒரு பைப்பை போட்டு அடைச்சிருங்க. அப்ப அது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மேல அடைப்பு ஏற்படுத்தும். அவங்க பிளம்பருக்கு கால் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு சொல்லுவாங்க. உள்ள ஒரு டீம் அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ண வருவாங்க. அப்ப கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவாங்க. ஃப்ளைட்டுடைய ரெக்கைகளோட முகனையில் ஏன் வளைவா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ட்ரோ தகவல் எபிசோட் 27. ஸோ ஃப்ளைட்டோட ரெக்கைகள் வளைவா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ முன்னாடி எல்லாம் ஃப்ளைட்டோட ரெக்கைகள் நேராக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெக்கைகளோட முகனையில் ஒரு குட்டி சூறாவளி மாதிரியான காத்து உருவாச்சு. ஸோ அந்த சூறாவளி மாதிரியான காத்து அந்த ஃப்ளைட்டோடைய ஃபோர்ஸை கீழ் நோக்கி இழுக்கும். அதனால ஃப்ளைட்டோடைய ஸ்பீடு கம்மியாகும். இதனால ஃப்ளைட்டை கண்டினியூஸா ரன் பண்றதுக்கு நிறைய ஃபியூல் செலவாச்சு. ஸோ டிசைன்ல பிளான் பண்ணி இந்த சிம்பிளான வளைவு வச்சதுக்கு அப்புறமா அந்த சூறாவளி காத்தோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்ததுனால ஃபியூல் கன்சப்ஷனும் கம்மியாச்சு. ஸோ இதனால நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களுக்கு மிச்சமாச்சு. ஒரு எறும்பு அதோடைய பல்லால கடிக்கும் போது நமக்கு ஆக்சுவலா வலிக்கவே வலிக்காது. ஆனா நமக்கு ஏன் வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ட்ரோ தகவல் எபிசோட் 28. ஸோ ஒரு எறும்பு நம்மள தன்னுடைய வாயில இருக்கிற கொடுக்கால கடிச்சதுக்கு அப்புறமா அது நமக்கு வலிக்கவே வலிக்காது. ஆனா அது கடிச்சு புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதோடைய வால்ல இருக்கிற கொடுக்க வச்சு தான் நம்மள கொட்டும். அப்படி கொட்டும் போது அந்த கொடுக்குல இருக்கிற விஷம் நம்ம உடம்புக்குள்ள போய் அதனால தான் நமக்கு அந்த வலி ஏற்படுது. இப்படிதான் நமக்கு வலிக்குது. நம்ம மூளையை ரன் பண்றதுக்கு பேட்டரி போட்டு ரன் பண்ணோம்னா எத்தனை பேட்டரி தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ட்ரோ தகவல் எபிசோட் 29. ஸோ நம்ம மூளையை ரன் பண்றதுக்கு நீங்க நினைக்கலாம் 2 பேட்டரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம மூளையை எப்ப நம்ம செக் பண்ணாலும் ஒரு குண்டு பல்ப் எரியிற அளவுக்கு பவர் அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம மூளையை ரன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு 160 டபிள்யூ பேட்டரிஸ் தேவைப்படும். ஸோ இது ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 60,000 யூனிட்ஸ் தேவைப்படும். இது ஒரு கார்பேஜ் டம்புக்கு சமம். இதை தாண்டி ஒரு மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா யூஸ் பண்ற பவர் சோர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேட்டரிஸ் தேவைப்படும். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டா அடுக்கணும் அப்படின்னாக்கா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பாதி தூரம் வரைக்கும் போகும். ஒரு எறும்பை அதோட எதிரி தாக்குச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி தற்காத்துக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ட்ரோ தகவல் எபிசோட் 30. ஒரு எறும்பை அதோட எதிரி தாக்குச்சு அப்படின்னாக்கா அது முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடும். சோ அதுக்கப்புறமா அதோடைய வயித்துல இருக்கிற ஸ்பெஷல் கிளான்ஸ்ல பிசிபிசின்னு ஒரு விஷம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அதால எதிர்த்து தாக்க முடியல அப்படின்னாக்கா அந்த எறும்பு தன்னைத்தானே வெடிச்சுக்கிட்டு அந்த விஷத்தை எல்லாத்தையும் எதிரி மேல செதறி விடும். இந்த பிசுபிசுப்புனால அந்த எதிரியால நகர முடியாது. அது போக அதுல இருக்கிற விஷம் அந்த எதிரியவே கொன்றும். பட் ஆனா இதுல அந்த எறும்பும் செத்து போயிடும். இப்படி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி தன்னுடைய கூட்டத்தை காப்பாற்றும்.